அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ தமிழ் இன்ஃபோ உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். கைஸ், இந்த சினிமா படம் தயாரிக்கிறவெல்லாம் சோசியல் மீடியால ட்ரோல் பண்றானுங்க சீன் பை சீனா வச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டானுங்க. ஆனா அந்த சீரியல் எடுக்கிறானு பத்தீங்களா, இவனுங்க வந்து வீட்டுல இருக்க லேடிஸ் தான் பாக்குறாங்க, நம்ம என்னனாலும் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏறக்குறைய அவதார் படம் ரேஞ்சுக்கு இவனுக்கு சீனை யோசிக்கிறானுங்க. சோசியல் மீடியால ஒரு 2 சீன் பார்த்தேங்க, சீரியல்ல வருது, எனக்கு தலையே கிருகிருன்னு சுத்திருச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோக்குரிய கண்டென்ட்டுக்கு போலாம். இந்த சீனை பாருங்க. இதுல இந்த பொண்ணு வந்து வில்வித்தை போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த நேரத்துல அவருக்கு எதிரானவங்க அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து எப்படி பீச் அடிக்கணும். ஆனா இங்க பாத்தீங்களா ரத்தம் எப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல வெளியே வருதுன்னு. என்ன அதுக்குள்ள ரத்தம் ட்ரை ஆயிடுச்சு, ரத்தமே வரல. மெடிக்கல் மிராக்கிள். ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில இந்த மாதிரி நோ டாக்டர்ஸ் நோ போலீஸ். அந்த பொண்ணு தன்னுடைய தன்னம்பிக்கையால எப்படி அம்பு விடும் போட்டியில கலந்துக்கிறாங்க. ஹாஸ்பிடல் கூட போவாங்க. அத பத்தி கவலையே படல. அப்படி என்னமா கேம் ஓடுறாங்க. இதெல்லாம் ஓவரா. ஏமா கீழ உள்ள இறங்கி இருக்குமா அப்படி போடுச்சா. பொங்கலையும் புளியலையும் சாப்பிட்டு சாவலாம். வெயிட் பண்ணுமா, என்ன அவசரம். ஓஹோஹோ, மகாபாரதம் எஃபெக்ட். மகாபாரதத்துல பீமா மாதிரி இந்த சீரியல்ல நீ பீமியா இல்லையா? பார்த்தா என்ன பைத்தியக்காரன் மாதிரி அப்படியே எந்திக்கணும்னு நினைக்கிறேன். எழுதி ஒட்டிருக்கா இழிச்சவாயனு. இதையும் உட்கார்ந்து பாக்குறீங்க பாத்தீங்களா சீரியல். ஹிந்தி சீரியல் ரொமான்ஸ் சீனா. என்ன ஒரு ட்விஸ்ட், என்ன ஒரு ரொமான்ஸ். டேய் இதெல்லாம் நாங்க மிஸ்டர் பீன் காமெடியிலேயே பார்த்துட்டோம்டா. போதும்டா. நல்ல வேலைக்கு அவன் அர்ஜென்டா உச்சா வருதுன்னு பாத்ரூம்ல போயிருந்தா என்னடா ஆயிருக்கும். சேலை பேண்ட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு, ஜட்டிக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னு யோசிக்கிறானுங்க பாரு. ஆனா ஒண்ணுடா டேய், நீங்களாம் இந்த சீன் யோசிக்கும் போது என்ன பிராண்ட் சரக்கு அடிக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாக்கண்டா. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வழக்கம் போல ஒரு ஜாலியான வீடியோ தாங்க. பொதுவா இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், ஹல்க், அயன்மேன் இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல தான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இந்தியாவுல இந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தோம். அந்த கவலையை குறைச்சது யாரு? Yes, of course, இவர்தான். ஏன்னா வடக்குல இருந்தா சுத்தமான முறையிலும் சுகாதாரமான முறையிலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பல சூப்பர் ஹீரோஸ் வந்திருக்காங்க. அந்த மாதிரியான சூப்பர் ஹீரோஸை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்தி இருக்கோம். அந்த வரிசையில அதை விட சூப்பர் பவர்ஃபுல் சூப்பர் டூப்பர் ஹீரோ ஒருத்தரை இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேங்க. இந்த சூப்பர் ஹீரோ கிட்ட என்ன சூப்பர் பவர் இருக்கு அப்படிங்கறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. ஈவன் மார்வல் ஸ்டுடியோவே இவருடைய வீடியோ எடுத்து போய் வச்சு சூப்பர் ஹீரோவா பண்ணாலும் அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியலன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு இவருக்கு என்ன சூப்பர் பவர் தான் இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் எ சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா என்ன ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இன்ஸ்டன்ட்டா சொல்யூஷன் கொடுத்துருவாரு. இந்த சீன் தண்ணி ஐயா ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி பஞ்சமா இருக்கியா, தண்ணியே கிடையாதுயா ஊருக்குள்ள. அப்படி தேக்கோ சைக்கிள் தானே விழுந்துச்சு. பாத்தீங்களா எவ்வளவு இன்ஸ்டன்டா சொல்யூஷன் சொன்னாங்க. இதனாலதான் இந்த சூப்பர் ஹீரோக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரி, இவர் யார் அப்படின்னு பார்க்கலாமா? இவரோட பேர் என்ன அப்படின்னா செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஜி இன்சான். இவருடைய பேர் மாதிரியே தான் இவருடைய ஃபாலோவர்ஸும் சரி, சூப்பர் பவரும் சரி, இவருடைய வயிறும் சரி ரொம்பவே பெருசு. இவர் ஒரு மல்டி டேலண்டட் மகா சாமியான் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணன் ஒரு ஏழை சாமியான் போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டு பாலிவுட்ல ஏறக்குறைய 5 படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு. இவரே மல்டி டேலண்டட் மகா சாமியான் சொல்றோம்னா இவருடைய படங்கள்ல இவர் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட வேலைகளை இவரே தனியா பண்ணிருக்காரு. படத்துல ஹீரோ யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஜி இன்சான். லிரிக்ஸ் யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம் ரஹீம் சிங் ஜி இன்சான். கோரியோகிராஃபி யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம். ஃபைட் யாரு? செயின்ட் டாக்டர் குர்மீத் ராம். இந்த மாதிரி பேட்ஸ்மேனு, பவுலரு, அம்பையர் எல்லாமே இவர்தான். ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு இவரு பார்த்தா சுத்தி நிக்கிறவளா என்னடா ஆட்டிக்கிட்டா இருந்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய குருஜி. இந்த குருஜியோட பேரு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னா ஹைரி பாபா. ஏன்னா இவருடைய பக்தாஸ் எல்லாம் இவருடைய அழகான அந்த க்ளோஸ் அப் ஷாட்டையும் இவர் கையில இருக்கு பாத்தீங்களா அந்த ஹேர், நம்ம சத்யராஜ் கவுண்டமணிலாம் தோத்து போயிருவாங்க. அந்த மாதிரி இவருடைய ஹேரியான உடம்ப பாக்குறதுக்காகவே கூட்டமா தேட்டுக்கு வந்திருக்காங்க. What a sexy close up.
ஓகே, நம்மளுடைய ஹாரி பாபா கிட்ட என்னென்ன சூப்பர் பவர்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? நம்ம குருஜி கேன் சப்ளை எலக்ட்ரிசிட்டி எனிவேர், அதுவும் வயர்லெஸ் மெத்தட்லங்க. பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம சாதாரணமான டப்பாவை ஹெலிகாப்டரா மாத்தி அதை PS4 உடைய ஜாய்ஸ்டிக்கை வச்சு அவரால் ஆபரேட் பண்ண முடியும். பாருங்க, லிட்டரலா PS5 கன்சோலோட ஜாய்ஸ்டிக்கை வச்சு ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஹெலிகாப்டர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? அது ஓட்டுற மாதிரியாவது பண்ணிக்கலாம். இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? நம்ம குருஜியால மட்டும்தான் முடியும். லாரி டயரை தூக்குவாரு, ரோட்ல லாரியை தூக்குவாரு, காட்டுல போனா அதேதான் யானையை தூக்குவாரு. பாத்தீங்களா? யாராவது பண்ண முடியுமா? எல்லாத்தையும் விட நம்மளுடைய ஹாரி பாபா கேன் ஃப்ளை எனிவேர். சீரியலா இது? படமா இது? என்ன படம் தான் சொல்றாங்களே, சீரியல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவோட அயன் மேன் அப்படின்னே இவரை சொல்லலாம். ஏன்னா அப்டேட்டட் தான். இந்தியன் அயன் மேன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல சக்திமானுக்கு அப்புறம் ஹாலிவுட் கிரியேச்சர்ஸ் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு ஜெயிச்ச ஒரே சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாபாவை தான் சொல்லுவோம். பாத்தீங்களா எத்தனை கிரியேச்சர்ஸ் சண்டை போடுறாரு, அது விண்டோஸ் 90s பண்ண VFXல. இந்த மாதிரியான கிராபிக்ஸ் நீ அவதாருக்கு அப்புறம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா நம்ம டெக்னாலஜி பாபா கிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குங்க. அவரால் ஒரு மோதிரத்தை வச்சு காரா மாத்த முடியும், பைக்கை சைக்கிளா மாத்த முடியும். இன்னும் பல வித்தைகளை கையில வச்சிருக்காரு. இந்த வித்தையெல்லாம் வச்சு அவரு ஒரு மிஷனே கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னா தெரிஞ்சு பாருங்க. பாகிஸ்தானை சேர்ந்த டெரரிஸ்டுக்கு கொஞ்சம் பேர் இந்தியாவில் உள்ள குழந்தைகளை கடத்திட்டு போய் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ சடனா அங்க உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு நம்மளுடைய ஹாரி பாபா. அது எப்படி? குதிரையில. பாத்தீங்களா கையில எவ்வளவு பெரிய வாள் வச்சிருக்காருன்னு. டெரரிஸ்டுக்கு அவ்வளவு பேர் பொம்மை துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பயப்படாம கையில இவ்வளவு பெரிய வாளோட நிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு டெரரிஸ்டே சிரிக்கிறானுங்க. துப்பாக்கில முன்னாடி பொம்மையில எங்காவது ஓட்ட போட்டுவா. இல்ல, அது ஒரு டெக்னாலஜி அப்கிரேடட் வால். இங்க பாருங்க. என்னப்பா? அது கத்தி இல்ல, துப்பாக்கி. ஏமாந்துட்டாங்க. ஏமாத்திட்டாரா? என்னடா இது இந்த வெடி வெடிக்குது? கொஞ்சமாவது ஒரு அத்தை வேணாம்? எல்லாம் டம்மியா. அது என்ன வாளா இல்ல ராக்கெட் லான்ச்சரா? கடைசியா 2 தீவிரவாதிகள் மட்டும் மிச்சம் இருக்காங்க. அவரே எப்படி கொள்றாரு அப்படின்னா வாளை திருப்பி பிடிச்சிருக்காரு. ஆனா அந்த வாள் வெறும் வாள் மட்டும் கிடையாது, கன் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி லேசர் கன்னும் இருக்குது. அந்த லேசரை வச்சு 2 தீவிரவாதிகளையும் போட்டு தள்ளிடுறாரு. அது முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. கடைசி 2 பேருக்கு தான் பண்ணுவாரு. மேல தூக்கி போட்டதும் அது சின்னதா ஒரு கேப்சூல் மாதிரி மாறிடுதுங்க. அந்த வாள் கோடாரியா பாருங்க, கண்ணாடியா மாறிடுச்சு. இதே மாதிரிதான் ஒரு குரூப் குழந்தைகளை கடத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஹாரி பாபா அந்த குழந்தைகளை எப்படி காப்பாத்துறான்னு பாருங்க. ரோட்டோரமா தான் கடத்தி வைப்பீங்களாடா? பாத்தீங்களா? மௌத்தார்கன் வாசிச்சே அவனுங்க மௌத்தாக்கிட்டாரு. பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எல்லா ப்ராப்ளத்துக்கும் இந்த குருஜி கிட்ட சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு. பல சமயங்கள்ல ப்ராப்ளத்தையே குருஜி தான் கிரியேட் பண்ணுவான்னா பாத்துக்கோங்க. நம்ம குருஜி ஓட்டுற இந்த வண்டியில வில்லன் வந்து பிரேக்கை கழட்டி விட்டுறான். பிரேக் பிடிக்காத இந்த வண்டியில ஆளே இல்லாத ரோட்ல நம்ம குருஜி இவர் மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி ஓட்டுறாரு. நம்ம குருஜி அவதாரம் எடுத்து வந்தாரு. அவ்வளவு நேரம் ஆளே இல்லாத ரோட்ல ஓட்டிட்டு போன நம்ம குருஜி அந்த பிரேக் பிடிக்காத வண்டி எடுத்துக்கிட்டு திடீர்னு ஹைவேல அதுவும் ஆப்போசிட் ரோட்ல தள்ளிங்க அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஸ்கூல் பசங்க எல்லாம் தேசிய கொடி எடுத்துக்கிட்டு அந்த ரோட்ல நடந்து வர்றாங்க. என்ன பண்ண போறாரு? இத பண்றதா இருந்தா ஃபர்ஸ்டே பண்ணி. இப்ப தெரியுதா இந்த குருஜிகள் எல்லாம் அவனுங்களே ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுவானுங்களா, அதுக்கு அவனுங்களே பரிகாரத்தையும் சொல்லுவானுங்களா. ஏண்டா அவனுங்க எல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? கைஸ், நம்ம குருஜி கிட்ட அவருடைய பக்தால்ஸ் ரசிக்கிறதே எதை தெரியுமா? அவருடைய அழகான அந்த மீச ஸ்டைலையும் கலெக்டரான காஸ்டியூமையும் தான். இங்க பாருங்க, நம்மளுடைய குருஜி வந்து எந்த காஸ்டியூமையும் விட்டே வைக்க மாட்டாரு. பொண்ணுங்க போடுற சுடிதாரு, நைட்டி, டாப்ஸ்ல இருந்து விண்டோ ஸ்கிரீன், கார்பெட் இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய காஸ்டியூமா மாத்திப்பாரு. ஏன்னா இவருடைய படங்களுக்கு காஸ்டியூம் டிசைனர் இவர் தான். என்னதான் இவர் கலர் கலரா காஸ்டியூம் போட்டாலும் படத்துல வர்ற சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லோ மெரூன்ல தான் இருக்கும். ஏன்னா இவர் ஒரு குருஜி இல்லையா? வால்ல எல்லோ மெரூன், கேட்ல எல்லோ மெரூன், யூஎஃப்ஓல எல்லோ மெரூன், எல்லோ மெரூன், படம் முழுக்க எல்லோ மெரூன்லயே முடிச்சிருவாரு. அட பாவிகளா, யூஎஃப்ஓ கூட எல்லோ மெரூன்ல வந்து இறங்கும். யூஎஃப்ஓவே இப்படி இருக்குது. இது உள்ள இருக்க ஏலியன்ஸ பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, இது ஏலியன்ஸா?
ஏன் அப்பா ஓ அவர் அழிக்க வந்திருக்கான். கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கிறானுங்க இவனுங்க. இது சாவலிச்சதாயா? நம்ம குருஜி வந்து ஓ, எந்த ஒரு ஏன் ப்ராப்ளத்தையும் அங்கிட்டு குரல் எடுத்து அட்டாட்டையா காட்டாம ஒட்டி solve வச்சிருக்கான் பண்ணவே ஏன்? மாட்டார். ஏன்னா அவர் இந்தியாவோட அயன்மேன் இல்லையா? உதாரணத்துக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனை பாருங்க. ஒரு நிமிஷம் இங்க பாருங்களேன். குருஜியோட ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டைனிங் டேபிள் சோஃபாவுக்குலாம் கவர் அதான் பண்ணும் பாத்தீங்களா? யாருதான் அதுல வந்து வழி காஸ்டியூம் டிசைன் வச்சுட்டாங்கன்னு பண்ணிருக்காரு. தெரியல. சரி மேட்ருக்கு வருவோம். இந்த படத்துல மனித வெடிகுண்டா வந்த வில்லி குருஜியோட பராக்கிரமங்களை பார்த்துட்டு நல்லவளா மனசு மாறி தன்னுடைய வெடிகுண்டு பொருத்திய ஜாக்கெட்டை கலட்டி குருஜி கிட்ட கொடுத்து, குருஜி இந்த ஜாக்கெட்டை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிருங்க அப்படின்னு கொடுக்குறா. நம்ம குருஜி நினைச்சிருந்தா அந்த பாமை எப்படினாலும் டிஸ்போஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் குரல் வித்த காட்டாம இருக்க மாட்டார் இல்லையா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பாமை எடுத்துக்கிட்டு பைக்ல போறாரு. அதுவும் பறந்து போறாரு. பறந்துனா சாதாரண பறந்து இல்லங்க, ஏறக்குறைய 30,000 Ghost அடிக்கு மேல rider. பறந்து போறாரு. அதோட விட்டாரா, அந்த பக்கம் ஒரு பாராசூட் பறந்து போறத பார்த்தவரு, ஆஹா 30,000 அடி தான் இந்த பைக்கால பறக்க முடியுது, லிமிடெட் எடிஷன், அங்க ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பைக்ல இருந்த அந்த வாளை எடுத்து பாராசூட்டோட கயிறை கட் பண்ணி விடுறாரு. கட் பண்ணவர் பைக்ல இருந்து பாராசூட்டுக்கு பண்றாரு பாருங்க ஒரு ஜம்ப். லிங்கால ரஜினி, குருவில விஜய் இவங்கெல்லாம் பண்ணதை விட ஒரு பெரிய ஜம்ப் பண்ணவர் அந்த பாராசூட்டை பறந்து அதுக்கும் மேலே 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 போகிறேன் பறந்து போயிட்டே இருக்கிறாரு. போனவரு அதுக்கப்புறம் இதுக்கு மேல போறதுக்கு இடம் இல்லடா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு பொறுத்திருக்க ஜாக்கெட்டை தூக்கி வீசி டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. பாத்தீங்களா? இது எங்க போய் வைக்க போகுது தெரியல. சூப்பர் வானத்தில் ஹீரோஸ் அடிச்சிடும். இந்த மாதிரி குருஜி வந்து இந்த 5 படத்துலயும் பலவிதமான வித்தைகளை காமிச்சிருக்காரு. ஆனா காய்ஸ் இவ்வளவு சூப்பர் பவர் இருக்கிற நம்ம குருஜி இப்ப ஜெயில இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர்கிட்ட இந்த எக்ஸ்ட்ரா இந்த சூப்பர் பவர் தான். புரியலையா? புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஜெயில்ல இருக்காரா? ஓஹோ, இதுல தப்பான இது பண்ணி உள்ள போயிட்டாரு. ஐயோ இந்த வீடியோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும் என்டர்டைன்மெண்டாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுடைய என்ன சாமியார் அவரு? அதான். பதிவு பண்ணுங்க, லைக் பண்ண அடிச்சு பட்டைய கலப்புங்க. இன்னொரு சுவாரஸ்யமான படம்லாம் நடிக்க விட்டுருக்காங்க. பை பை. பாய் பாய். ஐயா, ஆனா அட்டோலியம் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் உட்காந்து என்ன பாத்துருக்காங்க. அதுல அந்த படம் தெரியல. என்னன்னு தெரியல. ஆனா இது தெரியும், இவர் ஏதோ கேஸ்ல உள்ள போனாரு மட்டும் நாங்க பார்த்தோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு இவங்க தெரியல. இருக்காருன்னு தெரியும், நான் பார்த்த மாதிரிதான் நான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எல்லாம் ஆனா இந்த மாதிரி ஒரு இருப்பாங்க. படம் பார்த்தது இல்ல எனக்கு தெரிஞ்சு. எல்லா குருஜியும் ஒரு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது ஓடிடுவாங்க. கருத்துத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சும்மா இருக்க முடியல போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்